ஃபோன்பே ஆப்ல செட் ஆகிடக்கூடிய ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை எப்படி வந்து கேன்சல் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். ஃபோன்பே ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் வந்து ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா அதில் பேமெண்ட் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆட்டோ பே அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே இப்போது ஃபோன்பேயில் செட் ஆகிடக்கூடிய ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் வந்து இங்கே தான் வந்து ஷோ ஆகும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே டெலிட் ஆட்டோபேன்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே எதற்காக நீங்கள் வந்து அந்த ஆட்டோபே டெலிட் பண்ணுறீங்களோ அதற்கான ஒரு ரீசனை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே இங்கே வந்து டெலிட் ஆட்டோபே அப்படின்ற ஆப்ஷன் வந்து வரும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் வந்து கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட யூபிஐ பின் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க, அந்த பின் நம்பரை என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஆட்டோபே டெலிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனிமேட்டு வந்து ஃபோன்பேலேருந்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டெபிட் வந்து ஆகாது. ஸோ இப்போது எப்படி வந்துட்டு ஃபோன்பேயில் செட் ஆகிடக்கூடிய ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை வந்து டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.